சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி சேதுபதி பார்த்திங்க அப்படின்னா எதிர் கட்சியில் நின்று போட்டிட்டு இருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 400 ஓட்டில் பார்த்திங்க அப்படின்னா சேதுபதி வந்து வின் பண்ணியிருப்பாரு. சேதுபதி வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கப்ப நான் அவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா 400 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வின் பண்ணியிருக்காரு. அதை வந்து வெற்றியாக தான் கொண்டாடிட்டு இருக்காரு. அதே மாதிரி தமிழ்ச்செல்வி அவங்க தோல்வியை ஒரு தோல்வியை எடுத்துக்காம இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவங்க திரும்ப எப்போதும் போல் படிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சும்மா இருக்க முடியாமல் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்வரி வந்து திரும்ப ஏற்றிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஈஸ்வரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து வச்சிருக்க அடியால் மூலியமாக வந்து ஊர் ஃபுல்லாக போஸ்டர் விட்டு சொல்கிறாங்க. அந்த போஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜாங்கத்தையும் சேதுபதியும் நடுங்க வச்சுட்டாங்க. வெறும் 400 ஓட்டு வித்தியாசத்தில் தான் சேதுபதியை வின் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ்ச்செல்வி வந்து ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை பற்றி பெருமையாக அந்த போஸ்டரில் எழுத சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் ஓட்டு போடுறதுக்காக நன்றி சொல்கிறதுக்காக ராஜாங்கமும் சேதுபதியும் வெளியே போகிறாங்க. அப்போ அந்த போஸ்டரை பார்த்தோன்னே அவங்க ஷாக் ஆகி கோவமாகறாங்க. ஈஸ்வரோட பிளான் என்ன அப்படின்னா சுத்தமாக வந்து தமிழ்ச்செல்வியை சேதுபதி வெறுத்து ஐஸ்வர்யாவை சேதுபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட ஆசை. அவங்களோட என்ன நிறைவேறுமா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள்.